வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளினால் நம்மை நிரப்பும் வழிநடத்தும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இவ்வுலகில் நாம் வாழ்வதற்காக கிடைக்கும் ஒவ்வொரு புதிய ஆண்டும் கடவுள் நமக்கு கொடுப்பதுதான். சிலர் அந்தந்த ஆண்டுகளில் காண நேர்ந்த நிகழ்வுகள், வாங்கின விற்ற விஷயங்கள், அடைந்த பொருளாதார நிலைமைகள், உயர்வுகள், குடும்பத்தில் நடந்த சுப நிகழ்வுகள் போன்றவற்றின் அடிப்படையிலேயே அந்த ஆண்டு எப்படி இருந்தது என பார்ப்பார்கள். இந்த ஆண்டு புதிய வீடு கட்டினோம், புதிய வாகனம் வாங்கினோம், திருமணம் நடந்தது, வியாபாரம் நன்றாக வளர்ந்தது. இவைகளெல்லாம் முக்கியமானவைகளே. ஒவ்வொரு ஆண்டும் வாழ்வதற்கு கிடைத்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தினோம் என்பதும் முக்கியமானதுதான். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டன? சுபாவ ரீதியாக நம் வாழ்க்கையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டதா? வாழ்க்கையை குறித்த புரிதல்களில் ஏற்படும் மாற்றங்களும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் ஏற்படும் முன்னேற்றங்களும் அவசியமானவைகள். கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தில் சிறந்த பண்புகளோடு வாழ்வேன், மேன்மையான குறிக்கோள்களை நோக்கிச் செல்லுவேன், தேவ உறவிலும் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையிலும் வளருவேன், அன்பிலும் உண்மையிலும் தாழ்மையிலும் சாந்தத்திலும் முன்னேறுவேன். இந்த சிந்தனைகள், நோக்கங்கள் நமக்குள் உருவாக வேண்டும். வருடங்கள் துவங்குவதும் முடிவதும் வழக்கமானதே. நம்முடைய வாழ்க்கை எப்படி தொடங்குகின்றது என்பதே முக்கியம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. சங்கீதம் 65:11 வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது பொருளாதார நன்மைகளை மாத்திரம் நினைக்காதீர்கள், ஆவிக்குரிய நன்மைகளையும் இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் என உணருங்கள். இந்த சிந்தனையோடு புதிய வருஷத்தை சந்தியுங்கள். உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.